நம்மால ஒரு நாள் தூங்காம இருக்க முடியும், 2 நாள் இருக்க முடியும். ஆனா 3வது நாள் திகிலடிக்க ஆரம்பிக்கும். முதல் 24 மணி நேரம் ரொம்ப சாதாரணமா கடந்திடும். கொஞ்சம் சோர்வு மட்டும்தான் நமக்கு தெரியும். நீங்க பாக்குற வேலையில லேசா கவனம் குறையறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஓகே தான். தூங்காம 48 மணி நேரத்தை கடக்கிற போது உங்க மூளையோட வேகம் குறைய ஆரம்பிக்கும். அதோட சின்ன சின்ன ஞாபக மறதிகளும் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். சுருக்கமா சொன்னா, நீங்க தடுமாற்றத்துல திணறல் நிலைக்கு போயிடுவீங்க. அண்டாக்குள்ள தண்ணி எடுக்க சொன்னா கூட தண்ணி இருக்கு குண்டான் எங்கன்னு கேப்பீங்க. அடுத்த கட்டமா 72 மணி நேரம் தூங்காம இருந்தீங்கன்னா பிரளயமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். உங்க மூளை கொஞ்சம் கொஞ்சமா பிரம்ம பிடிக்க ஆரம்பிக்கும். இல்லாதது கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். யாராவது இதுல மாப்ள யாருன்னு கேட்டா கூட மாப்ள இவருதான், ஆனா இவரு போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிப்பீங்க. சித்த பிரம்மைன்னு சொல்லுவாங்களே, அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இதோட சேர்ந்து உங்க இதய துடிப்பு கூட எகிர ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க மூளை தலைக்குள்ள வெடிக்கிறது மாதிரியான உணர்வு உண்டாகும். 4வது நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனநிலையில பெரிய மாற்றம் உண்டாகும். முதல்ல சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கோபப்படற நீங்க அதீத மன அழுத்தத்தினால பொருட்களை எல்லாம் உடைக்க தொடங்குவீங்க. இந்த நிலை மேலும் ஒரு நாளைக்கு நீடிச்சதுன்னா காரணமே இல்லாம கண்ணுல தண்ணி வர ஆரம்பிக்கும். உங்க செயல்கள் எல்லாம் கட்டுக்கடங்காம ஆக்ரோஷமானதா மாறிடும். நம்ம உடம்புக்கு சரியான தூக்கம் இல்லனா அத சரிபடுத்த உடம்பு பல அறிகுறிகளை கொடுக்கும். இத லேசா எடுத்துக்காம சரியா தூங்க பழகிட்டீங்கன்னா உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். தூக்கம் இல்லாம இருக்கிறது வெறும் சோர்வு இல்ல, அது உங்க மூளைக்கு ஏற்பட இருக்கும் உண்மையான அபாயம். தூங்காம நீங்க கடக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல நீங்களாவே உண்டாக்குற வெற்றிடம்னு ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க. இந்த வெற்றிடங்கள் தான் நாளடைவுல மன அழுத்தமா வெடிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி இன்னும் தெரியாத தகவல்கள் வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க.